வணக்கம். சட்டசபையில் பரபரப்பு, போலீஸ் குவிப்பு. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி அவர்கள் தற்பொழுது பதவியேற்றுள்ளார். விஜய் அவர்கள் வெளியிட்டுள்ள வெள்ளை அறிக்கை முதல் நாளிலேயே தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் முதல்வராக விஜய் அவர்கள் நீடிக்க வேண்டுமா என்ற வாக்கெடுப்பிற்கு தற்பொழுது புதிதாக அதிமுகவின் 36 எம்எல்ஏக்கள் தற்பொழுது விஜய் அவர்களுக்கு ஆதரவு அளிக்க உள்ளதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனால் திமுகவின் கூட்டணி கட்சிகளது ஆதரவு தேவையில்லை, பயப்படாம திமுகவை எதிர்கொள்ளலாம் என்ற ஒரு தகவலும் வெளியான நிலையில் சட்டசபையில் தான் வெள்ளை அறிக்கை பற்றியான பேச்சுக்களை விஜய் அவர்கள் தொடங்க உள்ளார். சட்டசபையில் உதயநிதி அவர்கள் பேசுவதற்கு எந்த ஒரு இடையூறும் கிடையாது. அவர் என்ன வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம். ஆனால் நாங்கள் அதற்கான கேள்விகளை திருப்பி கேட்கும் பொழுது உதயநிதி அவர்கள் அதற்கு பதில் கூற வேண்டும். வெளிநடப்போ அல்லது மோதல்களில் ஈடுபடுவதோ கூடாது என்று விஜய் அவர்களது தரப்பினர்களும் தற்பொழுது கூறி வருகிறார்கள். 5 ஆண்டுகள் திமுகவின் ஆட்சி சுமார் 10 லட்சம் கோடி ஊழல் செய்யப்பட்டிருப்பதாகவும் 15 அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவுகள் செய்ய ஆளும் கட்சியாக இருக்கின்ற டிவிகே முதல்வர் விஜய் அவர்கள் கையெழுத்து போட உள்ளதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. திடீர் திருப்பமாக சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்கள் 36 எம்எல்ஏக்களுடன் விஜய் அவர்களை சந்தித்து அதிகாலையிலேயே ஆதரவு கொடுக்க போவதாகவும் கணக்கெடுப்பு, அதாவது விஜய் அவர்கள் முதல்வராக நீடிக்கலாமா வேண்டாமா என்று வாக்கெடுப்பின் பொழுது 36 எம்எல்ஏக்கள், அதிமுகவை சார்ந்த 36 எம்எல்ஏக்கள் உங்களுக்கு ஆதரவாக நாங்கள் வாக்குகளை கொடுக்கின்றோம், நீங்கள் முதல்வராக தொடர்ச்சியாக 5 ஆண்டுகள் இருங்கள், ஆனால் திமுகவை செய்த ஊழல்களை வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வாருங்கள் என்பதையும் சி.வி. சண்முகம் அவர்கள் கூறியுள்ளார். இதனால் உதயநிதி அவர்கள் அங்கு பேசுவதற்கு எந்த ஒரு பாயிண்டும் அவர்களிடம் இல்லை. ஏனென்றால் கடந்த 5 ஆண்டுகளில் உதயநிதி அவர்களது அசூர வளர்ச்சி, மதுபான ஊழல் வழக்கு கொள்கை, மின்சார ஊழல் வழக்கு, கே.என். நேரு அவர்கள் வேலை வாங்கி தருவதாக கூறி 1020 கோடி ஊழல், கிட்டத்தட்ட முன்னாள் நிதியமைச்சராக இருந்த பி.டி. பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வெளியிட்ட ஆடியோ உண்மைதான் என்பதை ஆதாரத்துடன் இந்த அரசு வெளியிட்டுள்ளது. இதனால் கிட்டத்தட்ட எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் வெளிநடப்புத்தான் செய்வாரே தவிர விஜய் அவர்கள் கேள்விற்கு பதில் கூற முடியாமல் திணறப் போகிறார். இதனால் சட்டசபையில் பரபரப்பு ஏற்பட போகிறது. முதல் நாள் என்ற காரணத்தினால் தற்பொழுது மதியம் வரை சட்டசபையில் 234 எம்எல்ஏக்களும் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அதனைத் தொடர்ந்து கேள்விகள் கேட்கக்கூடிய நேரம் ஒதுக்கப்படும். இதனால் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஆதாரத்துடன் பதில்களையும் விஜய் அவர்கள் வைத்துள்ளார். விஜய் அவர்கள் வெளியிடக்கூடிய வெள்ளை அறிக்கை உதயநிதி அவர்களை மட்டுமல்ல, திமுகவின் தலைமைக்கும் அது மிகப்பெரிய ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தும். உதயநிதி அவர்கள் தற்பொழுது சட்டசபையில் இருக்கலாம், ஸ்டாலின் அவர்கள் சட்டசபைக்கு வரவில்லை, அவர்களால் வரவும் முடியாது. காரணம், கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைந்துள்ளார். சுமார் 39 ஆண்டுகளுக்கு தொடர்ச்சியாக சட்டசபைக்கு வந்த ஸ்டாலின் அவர்கள் இந்த முறை சட்டசபைக்கு அவரால் வர முடியவில்லை. வீட்டில் அவர் ஓய்வெடுக்கிறார். இனி அவர் வருடம் முழுவதும் ஓய்வெடுக்க வேண்டியதுதான் என்றும் தாவேகாவினர்கள் கூறி வருகிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர்பாராத இந்த ஆதரவு விஜய் அவர்களுக்கு மீண்டும் ஒரு பக்கபலத்தையும் கொடுத்துள்ளது. இதனால் திராவிட முன்னேற்ற கழகம் தற்பொழுது வெளியிடக்கூடிய அந்த ஆளும் கட்சிக்கு எதிரான புகார்கள் தற்பொழுது தாவேகாவால் அதற்கு சரமாரியான பதில்களையும் கூறப்போகிறது. ஏனென்றால் விஜய் அவர்கள் ஆதாரம் இல்லாமல் எதையும் பேச மாட்டார். ஏற்கனவே பதவி பிரமாணத்தின் பொழுதே வெள்ளை அறிக்கை வெளியிட போவதாகவும் அதை வெளியிட்ட பிறகுதான் எனது அன்றாட பணிகளை நான் மேற்கொள்வேன் என்பதையும் விஜய் அவர்கள் பதவியேற்ற உடனே தெரிவித்துவிட்டார். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி முறைகேடு, ஊழல், அமைச்சர்கள் அவர்கள் சொகுசாக வாழ்ந்துள்ளார்கள். அவர்களது சொத்துக்களை பறிமுதல் செய்யக்கூட அதிகாரம் எங்களிடம் இருக்கிறது. சரியாக கணக்கு காட்டவில்லை என்றால் இடி ரைடு, ஐடி ரைடு போன்றவைகளை நாங்கள் தொடருவோம் என்று விஜய் அவர்கள் மூலமாகவே தற்பொழுது தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனால் உதயநிதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் அவரால் பேச முடியாது, வெளிநடப்புத்தான் செய்வார். எப்படி கடந்த காலத்தில் அதிமுக ஆளும் கட்சியாக இருந்த பொழுது எதிர்க்கட்சியாக திமுக செயல்படுவதற்கு திராணி இல்லாமல் வெளிநடப்பு செய்து சட்டையை கிழித்து கொண்டு ஆளுநர் மாளிகைக்கு போனார்களோ, அதேபோல் உதயநிதி அவர்கள் அவரது பணியனை கிழித்து கொண்டு
ஆளுநர் மாளிகைக்கு செல்வதாகவும் தகவல்களை நம்மால் பார்க்க முடிகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் வாக்கெடுப்பில் உதயநிதி அவர்கள் விஜய் அவர்களை கவிழ்த்து விடலாம் என்று நினைத்தார். ஆனால் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக அதிமுகவின் 36 எம்எல்ஏக்கள் தற்பொழுது ஆதரவுகளை தெரிவித்திருப்பது உதயநிதி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் தலையில் விழுந்த இடியாகவும் பார்க்கப்படுகிறது. இனி 5 ஆண்டுகள் திமுகவால் எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி அவர்களால் சரியாக செயல்பட முடியவில்லை என்றால் திமுக கூட்டத்தில் ஒரு கட்சியாகவும் அன்று எம்ஜிஆர் எப்படி தொடர்ச்சியாக வெற்றியடைந்தாரோ அதேபோல் விஜய் அவர்களும் தொடர்ச்சியாக வெற்றி. அடுத்த செய்தி, 48 மணி நேரத்திற்குள் திமுகவிற்கு எதிராக விஜய் அவர்கள் நடவடிக்கை மேற்கொள்ள போகிறார். இது ஒட்டுமொத்த திமுகவின் தலைமைக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்த வருடங்களில் திமுகவிற்கு எதிராகவே விஜய் அவர்களது செயல்பாடுகள் இருக்கும். இதனால் மக்கள் திமுகவை 100% புறக்கணிப்பார்கள். தமிழ்நாட்டில் விஜய் அவர்களுக்கும் அதிமுகவிற்கும் இடையே போட்டி நிலவும். அங்கு எதிர்க்கட்சியாக எதிர்வரக்கூடிய அரசியல் காலகட்டத்தில் அதிமுகவை நிலை பெறும், திமுக தமிழ்நாட்டில் இருந்து அகற்றப்படும் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. அடுத்த 48 மணி நேரத்திற்குள் தற்பொழுது விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுதான் ஒட்டுமொத்த திமுகவிற்கும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இங்கு எந்த ஒரு சிபாரிசும் கிடையாது, எந்த ஒரு ஊழலும் லஞ்சமும் கிடையாது. 100% நேர்மையான ஆட்சியைத்தான் நான் கொண்டு வருவேன் என்று பதவியேற்ற உடனே மக்களுடன் மக்களாக நேரடியாக அறிவிப்புகளை வெளியிட்டார். தற்பொழுது முதல் சட்டசபை கூட்டத்தொடரிலேயே வெள்ளை வெளியிடக்கூடிய வகையில் அமைந்துவிட்டது. இதனால் விஜய் அவர்கள் நேரடியாக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களிடம் கேள்விகளை கேட்க ஆரம்பித்து விட்டார். எப்பொழுதுமே ஆளும் கட்சியிடம்தான் எதிர்க்கட்சி கேள்விகளை கேட்கும். முதல் முறையாக ஆளும் கட்சிகள் எதிர்க்கட்சியிடம் கடந்த ஆட்சியில் என்ன செய்தீர்கள், புள்ளி விவரத்துடன் எந்த துறையில் எவ்வளவு ஊழல் செய்யப்பட்டுள்ளது, அந்த துறை சார்ந்த அமைச்சர் எப்படி ஊழல் செய்தார், நேரடியாக புள்ளி விவரத்துடன் தற்பொழுது சட்டசபையில் சமர்ப்பிக்க உள்ளார் விஜய் அவர்கள். இதனால் பதற்றமான சூழலும் நிலவி வருகிறது. நிச்சயம் விஜய் அவர்கள் சிறப்பான ஆட்சியை கொடுப்பார். எதிர்வரக்கூடிய அரசியல் காலகட்டத்தில் எதிர்க்கட்சியாக அதிமுகவை இருக்கும். அதனால்தான் தற்பொழுது 36 எம்எல்ஏக்கள் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக முதல்வராக தொடரட்டும், நாங்கள் வெளியே இருந்து ஆதரவுகளை கொடுக்கின்றோம் என்பதை கூறியிருப்பது மக்களின் கருணையையும் பெறுவதற்காகத்தான். ஏனென்றால் எம்ஜிஆர் அவர்கள் முதல் ஜெயலலிதா அவர்கள் வரை சிறப்பாக நடத்திய அதிமுக எதிர்வர காலத்திலும் நாங்கள் உண்மையானவர்கள் பக்கம்தான் இருப்போம், நியாயமானவர்களது பக்கம்தான் இருப்போம் என்பதையும் கூறியுள்ளனர். இதனால்தான் திமுக எங்களது காலில் விழுந்து நீங்களே முதல்வராக இருங்கள், நாங்கள் வெளியே இருந்து ஆதரவுகளை கொடுக்கிறோம் என்று கூறியபோது கூட ஒருபோதும் அது சாத்தியம் இல்லை, நாங்கள் அதற்கு அனுமதிக்க மாட்டோம், திமுக ஒருபோதும் எங்களுக்கு நட்புறவாக மாறாது, எதிரி தான். எம்ஜிஆருக்கு செய்த துரோகம், ஜெயலலிதா அவர்களுக்கு செய்த துரோகம், ஒருபோதும் நாங்கள் அதை மன்னிக்க மாட்டோம் என்று எடப்பாடி கூறியதனால்தான் தற்பொழுது இன்று விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றிருக்கார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.